காலையில் எந்திரிச்ச உடனே பேக் பெயின் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது கண்டிப்பாக வந்து இந்த ரீசன்ஸால தான் வந்து இருக்கும். என்ன ரீசன் சொல்கிறேன், ஒரு 3 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து புவர் ஸ்லீப்பிங் பொசிஷன். இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ப்ரோன் லையிங்கில் வந்து படுத்திருக்கீங்க, ரொம்ப வந்து அதிகமாக உங்கள் ஸ்டொமக்கில் வந்து ப்ரெஷர் கொடுத்து படுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட லோவர் பேக்கில் வந்து அது வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். செகண்ட் ஒன்று மேட்ரஸ், அப்படி இல்லைன்னா வந்து பில்லோஸ் தான். மேட்ரஸ் வந்து ஒரு வேளை வந்து உங்களோட ஸ்பைனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது, அதுக்குள்ளார நீங்கள் படுத்த உடனே வந்து ரொம்ப சாஃப்ட்டாக நீங்கள் வந்து உள்ளார போயிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி மேட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பில்லோஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் வந்து இப்போ வந்து 2 பில்லோஸ் இல்லைனா வந்து ரொம்ப ஹையாக இருக்க பில்லோஸ், ஹார்ட் பில்லோஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்பைனோட ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகுதுனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேக் பெயின் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உங்களுக்கு மசிலில் வந்து டைட்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு டே ஃபுல்லாக மூவ்மெண்ட் எதுவுமே வந்து கொடுக்காம ஒரே இடத்துல இருந்து வேலை பார்த்துட்டு வந்துட்டு படுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்திரிக்கும் போது பேக் பெயினாக தான் வந்து எந்திரிப்பீங்க. நீங்கள் என்னெல்லாம் வந்து பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து உங்களோட ஸ்லீப்பிங் பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து சைட் லைங்கில் படுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் 2 நீஸ்க்குமே நடுவில் வந்து ஒரு பில்லோ வச்சுட்டு வந்து படுங்க. இல்லை நீங்கள் வந்து சுப்பைன் லைங்கில் படுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட நீக்கு கீழே வந்து பில்லோ வச்சுட்டு வந்து படுங்க. செகண்ட் ஒன்று என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ டு செஸ்ட் ஸ்ட்ரெச் வந்து பண்ணுங்க. இது வந்து ஒரு 10 செகண்ட் ஹோல்டு 3 செட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. கேட் அண்ட் கேமல் இது வந்து 10x3 வந்து போட்டுக்கோங்க. இப்போ ஒர்க் ஹவர்ஸில் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ரொம்ப நேரமாக வந்து ப்ரொலாங்காக வந்து ஒரே இடத்துல வந்து உட்காராம கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆர் 1 hour ஒன்ஸுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வாக்கிங் போயிட்டு வரது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு பேக் பெயின் வந்து ஒரு 7 டேஸ்க்கு மேலே வந்து சிவியராக வந்து அதே மாதிரி தான் வந்து இருக்குது, ரேடியேட்டிங் பெயின் ஆகி எனக்கு லெக் ஃபுல்லாக வந்து போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிசியோகிட்டே இல்லை டாக்டர்கிட்டே வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இல்லை ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.